ஹே காய்ஸ், வாழ்க்கை ஒரு விசித்திரமான பயணம். நம்ம காண்ற கனவு பெரிய விஷயங்களா இருக்கட்டும், நம்மளோட உள்ளுணர்வுல ஆழமா வேரூன்றி இருக்கக்கூடிய அந்த லட்சியங்களா இருக்கட்டும், அவ்வளவு ஈஸியா அது நமக்கு கிடைக்கிறதே இல்ல. அந்த கனவை கோலை நம்ம அடையிறதுக்கு முன்னால பிரபஞ்சம் நம்மள பல வழியில சோதிக்கும். நம்ம பொறுமை, நம்ம உறுதி, நம்ம நம்பிக்கை, இது எல்லாமே கடுமையான நெருப்புல போடப்படுது. தோல்வி, ஏமாற்றம், தடை, சம்டைம்ஸ் துரோகம், இது எல்லாமே நம்ம கோலை நோக்கி போற பாதையில தவிர்க்க முடியாததா இருக்கு. ஆனா உண்மையை சொல்லணும்னா இந்த மாதிரியான சோதனைகள் தான் நம்மள வலிமையானவங்களாவும் நம்ம அடைய போற அந்த மகத்தான தருணத்துக்கு தகுதியானவங்களாவும் மாத்துது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த பிரபஞ்ச சோதனைகளை தாண்டி தன்னோட கனவை நிஜமாக்கிய ஒரு மாமனிதன் கதையை பத்தி தான். உங்கள பல பேருக்கு பீட்சான்னு சொன்னதும் டாமினோஸ் தான் ஞாபகம் வரும். அதே மாதிரி ஃப்ரைட் சிக்கன்னு சொன்னதும் எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது KFC தான். அந்த அளவுக்கு வேர்ல்டு வைடா இந்த KFC பெரிய ஆதிக்கம் செலுத்திருக்கு. அந்த KFC லோகோல சிரிச்ச முகத்தோட குறுந்தாடி வச்சுக்கிட்டு இருக்க அந்த வயசான தாத்தா தான் KFCயோட ஃபவுண்டர். அவரோட பேரு கொலோனல் ஹார்லண்ட் சாண்டர்ஸ். போட்டோல அழகா சிரிச்ச மேனிக்கு இருக்கிறவரோட ஆரம்ப காலகட்டம் பொழப்பு சிரிப்பா சிரிக்குதுன்னு சொல்ற அளவுக்கு தான் இருந்திருக்கு. ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டுக்கு முன்னால இந்த பிரபஞ்சம் எப்படி நம்மள புரட்டி எடுக்கும்னு சொல்றதுக்கு இவரோட பயோகிராஃபி ஒரு சிறந்த லைவ் எக்ஸாம்பிள்னே சொல்லலாம். 1890 இந்தியானாங்கிற ஒரு ஊர்ல பிறந்த ஹார்லண்ட் தன்னோட சின்ன வயசுல இருந்தே பல கஷ்டங்களை சந்திச்சிருக்காரு. இவங்க பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் எல்லாம் இல்ல. தன்னோட குடும்ப வறுமையை போக்க ஹார்லண்டோட அப்பாவும் அம்மாவும் டெய்லி வேஜஸ் ஒர்க் தான் பாத்துட்டு இருந்தாங்க. இவருக்கு ஒரு தம்பி ஒரு தங்கச்சியும் இருந்தாங்க. தங்களோட அன்றாட சாப்பாட்டுக்கே திண்டாடிக்கிட்டு இருந்த டைம்ல ஹார்லண்டுக்கு 5 வயசு இருக்கும்போது அவரோட அப்பாவும் இறந்து போறாங்க. அவங்க அம்மா 3 பிள்ளைங்களை காப்பாத்த நைட்டு பகல்னு வேலை பாக்குறாங்க. இப்படி அம்மா வெளியே வேலைக்கு போனதும் தம்பி தங்கச்சியை பாத்துக்கிற பொறுப்பு அந்த சின்ன வயசுலயே சாண்டர்ஸ்க்கு வந்துருச்சு. வெளியே போய் சந்தோஷமா விளையாட வேண்டிய அந்த சின்ன வயசுலயே அம்மாக்கு ஹெல்ப் பண்ற விதமா நிறைய வீட்டு வேலைகளை பார்க்க கத்துக்கிட்டாரு. கூடவே அம்மாவோட சமையல் ரெசிபிஸையும் கத்துக்கிட்டாரு. இனி வாழ்க்கை இப்படிதான் போக போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்த சாண்டர்ஸுக்கு தன்னோட 12வது வயசுல அடுத்த இடி விழுது. அவரோட அம்மா செகண்ட் மேரேஜ் பண்றாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? ஸ்டெப் ஃபாதர்னு ஒருத்தர் வந்தா நல்லது தானே, சாண்டர்ஸோட சுமை குறையும் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சாண்டர்ஸும் இப்படி நினைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நினைச்சதொன்னு நடந்ததொன்னுங்கிறது போலதான் ஸ்டெப் ஃபாதருக்கும் சாண்டர்ஸுக்குமான உறவு இருந்தது. பாதுகாப்பா இருக்க வேண்டிய ஸ்டெப் ஃபாதர் சாண்டர்ஸை அபியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. பயங்கரமா அடிக்கிறது, வெர்பல் அபியூஸ், அதிகமா வேலை வாங்குறதுன்னு கொடுமைப்படுத்திக்கிட்டே இருந்தாரு. இந்த கொடுமையை தாங்க முடியாத சாண்டர்ஸ் தன்னோட ஃபேமிலில இருந்து முழுசா வெளியே வராரு. வெளியே வந்த அப்புறம் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. பண்ணையில வேலை பாக்குறது, ஷிப்ல ஒர்க் பண்றது, ரயில்வேல ஒர்க் பண்றதுன்னு அந்த வேலை இந்த வேலைன்னு இல்லாம கிடைக்கிற எல்லா வேலைக்கும் போயிட்டு இருந்தாரு. ஆர்மியில போய் ஜாயின் பண்றாரு. பட் அதையும் கவர்மெண்ட் கண்டுபிடிச்சு அவர் ஆர்மியில இருந்து வெளியே அனுப்பிடுறாங்க. ஒவ்வொரு வேலையிலயும் அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் லைஃபோட கடினமான பழக்கத்தையும் அது கத்துக் கொடுக்குது. ஆனா இந்த ஆரம்ப கால கஷ்டங்கள் எல்லாமே பிற்காலத்துல ஹார்லண்ட் சந்திக்க இருந்த பெரிய சவால்களுக்கு இந்த பிரபஞ்சம் அவரை ரெடி பண்ணிட்டு இருந்திருக்குன்னு அப்ப அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஹார்லண்ட் தன்னோட 20 வயசுக்குள்ள பல தொழில தோல்வியை சந்திச்சிருந்தாரு. நீராவி கப்பல், ரயில்வே எம்ப்ளாயி, லாயர், இப்படி அவரை தொட்டதெல்லாம் தோல்வியில தான் போய் முடிஞ்சது. வீட்டுக்கு வெளியே தான் போராட்டம்னு பார்த்தா வீட்டுக்குள்ளேயும் போராட்டமா தான் இருந்திருக்கு ஹார்லண்டுக்கு. 18 வயசுல லவ் பண்ண பொண்ணை மேரேஜ் பண்ணி 19 வயசுல ஒரு குழந்தைக்கு அப்பாவும் ஆகுறாரு சாண்டர்ஸ். அது வரைக்குமே சாண்டர்ஸ்க்கு நிரந்தர வேலைன்னு ஒண்ணு இல்லாம தான் இருந்திருக்கு. அந்த யங்கான ஏஜ்ல ஃபேமிலி ஹேண்டில் பண்ண தெரியாம ஷார்ட் டெம்பரா மாதிரி வீட்டுல வைஃப் கூட டெய்லி சண்டை. மேரேஜ் லைஃபும் கசந்து போனதுனால டிவோர்ஸ்ல போய் முடிஞ்சது. பட் சாண்டர்ஸ் தன்னோட குழந்தை மேல அளவு கடந்த பாசம் வச்சிருந்ததால அவரால் குழந்தைய பிரிஞ்சிருக்க முடியல. அதனால சாண்டர்ஸ் பண்ண காரியம் என்ன தெரியுமா? கிட்னாப். ஆமா, தன்னோட சொந்த குழந்தைய மாமனார் வீட்டுல இருந்து கடத்த பாக்குறாரு. பட் நீ அது கூட சரிப்பட்டு வரமாட்டேன்னு சொல்ற மாதிரி சாண்டர்ஸ் அவரோட ஃபாதர் இன் லா கிட்ட மாட்டிக்கிறாரு. அப்போ சாண்டர்ஸ் வைஃப் கிட்ட அழுது தன்னோட மனசுல இருக்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் லைஃப்ல எதுலையுமே வெற்றி அடைஞ்சதே இல்ல. நான் வெற்றி பெற்றதா நினைக்கிறது உன்னை கல்யாணம் பண்ணது மட்டும்தான். என் வாழ்க்கையோட மொத்த சந்தோஷமும் நீயும் நம்ம பொண்ணு மட்டும்தான். நீங்க 2 பேரும் மட்டும் என் லைஃப்ல இருந்தா நான் கண்டிப்பா ஜெயிச்சிருவேன்னு நம்பிக்கை இருக்கு. சோ ப்ளீஸ் என் கூட வந்துருங்க. நீங்க இல்லைன்னா என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறது தவிர எனக்கு வேற வழி தெரியலன்னு அவரோட வைஃப் கிட்ட மனசார அழுது கேட்டுக்கிட்டதால அவரோட வைஃபும் குழந்தைய தூக்கிட்டு சாண்டர்ஸ் கூடயே கிளம்புனாங்க. தன்னோட 25 வயசுல மீண்டும் ஃபேமிலியோட இணைஞ்சு வாழ ஸ்டார்ட் பண்றாரு. இந்த முறை ஒரு மெச்சோர்டான பர்சனா, ஃபேமிலினா என்னன்னு நல்லாவே புரிஞ்சுக்கிட்ட பர்சனா மேரேஜ் லைஃபை லீட் பண்றாரு. அதுக்கப்புறம் நிறைய வேலைகளை பாக்குறாரு. பட் நிலையான ஜாப் மட்டும் இன்னும் கிடைக்கவே இல்லை. அது வரைக்கும் சேர்த்து வச்ச காசு அப்புறம் கடன்களை வாங்கி ஒரு போட் ஒன்று வாங்குறாரு. அதாவது நம்ம ஊர்தி தோணி மாதிரி ரிவர்ல ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடுக்கு மக்களை கொண்டு போய்விடும். அங்க இருந்த மக்கள் நிறைய பேர் சாண்டர்ஸோட போட்டை தான் தேடி வந்து ஏறுவாங்க. இதனால அவரோட வருமானம் பெருகுச்சு. இனி வசந்த காலம் தான் நினைக்கிறப்ப கவர்மெண்ட் அந்த ரிவருக்கு நடுவுல பிரிட்ஜை கட்டி விட்டுட்டாங்க. இதனால போட்ல போறவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சது. கடைசியில போட்டை வைக்க வேண்டிய நிலைக்கு சாண்டர்ஸ் தள்ளப்பட்டாரு. காரணம், வருமானம் போச்சு. ஒவ்வொரு தோல்வியும் அவருக்கு ஒரு அடியை கொடுத்துச்சு. தாங்க முடியாத மன வேதனையை கொடுத்துச்சு. மத்தவங்க இந்த சமயத்துல அவங்களோட மொத்த நம்பிக்கையும் இழந்திருப்பாங்க. பட் ஹார்லண்ட் என் வழி தனி வழின்னு சொல்ற மாதிரி எவ்வளோ தடவை இந்த வழக்க புரட்டி போட்டாலும் அசராம சமாளிச்சாரு.
ஒவ்வொரு செட்பேக்லயுமே ஹார்லண்ட் ஏதாச்சும் ஒண்ணு கத்துக்கிட்டே தான் இருந்தாரு. தோல்விங்கிறது முடிவு கிடையாது, அது வாழ்க்கைய மாத்த போறதுக்கான திருப்பம்னு ஹார்லண்ட் புரிஞ்சிருந்தாரு. இந்த பிரபஞ்சமும் சும்மா இல்ல, அவரை போட்டு புரட்டி எடுத்தது. அவரோட மன உறுதியையும் விடாமுயற்சியும் தொடர்ந்து பரிசோதிச்சுக்கிட்டே இருந்தது. 1930ல கென்டக்கி கார்பன்ல பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அப்போ அங்க வரக்கூடிய கஸ்டமர்ஸுக்கு ஒர்க் பண்றவங்களுக்கு தன்னோட சின்ன வயசுல அம்மாட்ட இருந்து கத்துக்கிட்ட சிக்கன் ரெசிபில அவர் கற்பனையை யூஸ் பண்ணி ஃப்ரைட் சிக்கன் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாரு. அதோட டேஸ்ட் மத்த ஹோட்டல்ல கிடைக்கிறத விட சூப்பர் டேஸ்டாவும் டிஃப்ரெண்டாவும் இருந்திருக்கு. பெட்ரோல் பங்குக்கு வரக்கூடிய கூட்டத்தை விட அவரோட ஃப்ரைட் சிக்கனுக்கு வரக்கூடிய கூட்டம் அதிகமா இருந்திருக்கு. இது அவருக்கு ஒரு ஐடியாவை கொடுத்துச்சு. ஒருவேளை இதான் நம்ம லைஃபை மாத்த போற விஷயமா அமைய போகுதோ அப்படின்னு நினைச்சு துணிஞ்சு இறங்க ஸ்டார்ட் பண்ணாரு. நீ போற பாதை சரிதான், ஆனா நீ இன்னும் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்னு சொல்லி இன்னும் பல சோதனைகளை ஹார்லண்டுக்காகவே கைவசம் வச்சிருந்தது இந்த பிரபஞ்சம். ஹார்லண்ட் தன்னோட இந்த ஃப்ரைட் சிக்கன் டேஸ்டை இன்னும் மெருகேத்தனம்னு பல வருஷமா இதுலயே செலவிட்டாரு. 11 வகையான ஸ்பைசஸ் அண்ட் மசாலா பொருளோட சீக்ரெட் இன்கிரீடியன்ட்டை அவர் கண்டுபிடிச்சிருந்தாரு. பிரஷர் குக்கர்ல சிக்கனை சீக்கிரமாவும் டேஸ்டாவும் சமைக்கிற முறையா ஹார்லண்ட் உருவாக்குனாரு. இது அவரோட ஹோட்டலுக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸோட எண்ணிக்கையை அதிகரிச்சது. சாண்டர்ஸ் கேஃபே அப்படிங்கிற அவரோட சின்ன ஹோட்டல் மெல்ல மெல்ல பிரபலமாக தொடங்குச்சு. அவரோட கடினமான உழைப்பும் அவரோட டெடிகேஷனும் இவ்ளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலனா கிடைக்குதுன்னு நினைக்கிறதுக்குள்ள இல்ல உன்னை விட்டா நீ இதுலயே சாட்டிஸ்ஃபை ஆகிடுவ, நீ போக வேண்டிய தூரம் இன்னும் கிடைக்குதுன்னு சொல்லி இந்த பிரபஞ்சம் இந்த புது ப்ராப்ளம் அப்படின்னு கரெக்டா டெலிவரி பண்ணிட்டு போயிடுச்சு. ஒரு நாள் எதிர்பாராத விதமா அவரோட ஹோட்டல் குபுகுபுன்னு தீப்பிடிச்சு எரியுது. அவரோட பல வருட உழைப்பும் அவரோட கனவும் அவர் கண்ணு முன்னால தீயால கருகி சாம்பலாயிட்டு இருக்கு. ஆனா ஹார்லண்ட் கொஞ்சம் கூட மனம் தளரல, உடஞ்சு போகல. உசுறு இருக்க வரைக்கும் ட்ரை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அகேன் கம்பேக் கொடுக்க ரெடி ஆனாரு. நெருப்புல இருந்து மீண்டு வர ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி தன்னோட கனவை மீண்டும் கட்டி எழுப்ப ஸ்டார்ட் பண்ணாரு. அவருக்கு கவர்மெண்ட்ல இருந்து கிடைச்ச இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை வச்சு அகேன் ஒரு சின்ன ஹோட்டலை ஓபன் பண்ணி ரன் பண்ணாரு. முன்னாடி இருந்ததை விட பல மடங்கு அதிகமான நம்பிக்கையும் மன உறுதியும் கொண்டிருந்தாரு. இந்த பிரபஞ்சம் அவரை தொடர்ந்து சோதிச்சுக்கிட்டே இருந்தாலும் ஹார்லண்ட் தன்னோட கோலை நோக்கி உறுதியா முன்னேறி போய்கிட்டே இருந்தாரு. அப்ப அவ்வளவுதானான்னு கேட்டா அதான் இல்ல. மிட் ஆஃப் 1950ஸ்ல அவர் ஹோட்டல் வழி இருந்த அந்த ஏரியாவுக்கு ஹைவே ரோடுன்னு போட்டிருக்காங்க. இதனால அவங்க ஹோட்டலுக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸ் எண்ணிக்கை கம்மியாகிருக்கு. அகேன் ஒரு செட்பேக் ஃபேஸ் பண்றாரு ஹார்லண்ட். ஆனாலும் ஹார்லண்ட் தளர்ந்து போகல. ஒரு நியூ ஐடியா அவருக்கு கிடைக்குது. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்றாரு. தன்னோட யூனிக்கான இந்த ஃப்ரைட் சிக்கன் ரெசிபியை மற்ற ஹோட்டல்ஸுக்கு பிரான்ச்சைசி கொடுக்கலான்னு முடிவு பண்றாரு. இந்த முடிவெடுக்கும் போது ஹார்லண்டோட வயசு 65. காடு வாங்குது, வீடு போங்குது அப்படிங்கிற ஏஜ்ல லிட்ரலி எல்லாரும் வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு பேரம்பத்தியும் கூட விளையாடிட்டு இருப்பாங்க. ஆனா ஹார்லண்டோட கனவும் சரி அவரோட எனர்ஜியும் சரி இன்னுமே ஆக்டிவா இருந்திருக்கு. ஒரு சின்ன சூட்கேஸ்ல பணத்தை எடுத்துக்கிட்டு தன்னோட ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ண கிளம்பி போக ஆரம்பிச்சாரு. வயசானவர் ஏதோ பக்கத்துல இருக்க தெரு வரைக்கும் போய் அங்க இருக்க ஹோட்டல்ஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டு வந்திருப்பாருன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ஹார்லண்ட் அப்படி கிடையாது. ஆமாங்க, தன்னோட இந்த யூனிக்கான ஃப்ரைட் சிக்கன் ரெசிபியை நாடு முழுக்க பயணிச்சு கொண்டு போனாரு. ஒவ்வொரு ஹோட்டலா ஏறி இறங்கி தன்னோட ரெசிபியை செஞ்சு கொடுத்து பிரான்ச்சைசிக்காக பேச ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா அவருக்கு கிடைச்சது ஏமாற்றமும் நிராகரிப்பும் தான். யாருக்கும் இந்த ஃப்ரைட் சிக்கன்லாம் பிடிக்காது. இந்த வயசுல நீங்க என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இந்த வயசுல இதெல்லாம் தேவையா, இப்படிதான் எல்லா ஹோட்டல்ஸோட பதிலும் இருந்திருக்கு. நீங்க அவரோட வயசை மனசுல வச்சுட்டு எத்தனை ஹோட்டல் இது போல கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஒரு 10, 50, சரி ஒரு 100. ஹார்லண்ட் அதுக்கும் மேல கிட்டத்தட்ட 1009 ஹோட்டல்ஸ் இந்த ரெசிபியை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஜேர்னில கண்டிப்பா ஹார்லண்ட் சோர்ந்து போய் இருக்கலாம். அவரும் மனுஷன் தானே. ஆனா அவருக்குள்ள இருந்த அந்த கனல் அது மட்டும் அணையவே இல்ல. பிரபஞ்சம் அவரோட பாதைய சரியா கண்டுபிடிச்ச பிறகும் இன்னும் அவரை சோதிச்சுக்கிட்டே இருந்தது. ஒவ்வொரு ரிஜெக்ஷனும் ஹார்லண்டோட மன உறுதியை இன்னும் கூர்மைப்படுத்துச்சுன்னு தான் சொல்லணும். பல மாதங்கள் வெளியூர்ல பயணம் செஞ்சு பல இடங்கள்ல தங்கி குறைவான அளவு ஃபுட் எடுத்துக்கிட்டு தொடர்ந்து தன்னோட கோலை நோக்கி பயணிச்சாரு. என்னைக்குமே ஹார்லண்ட் கிவ் அப் பண்ணணும்னு நினைக்கல. ஒரு நாள் கண்டிப்பா என்னோட முயற்சிக்கு பலன் கிடைக்கும்னு ஹார்லண்ட் உறுதியா நம்பினாரு. இந்த நீண்ட கடினமான பயணம் கணக்கில்லாத ரிஜெக்ஷன்ஸ் அவரோட மன வலிமையை சோதிச்சிருக்கும். ஒருவேளை ஹார்லண்டால இன்னும் எவ்வளவு தூரம் போக முடியும்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துச்சோ என்னமோ. ஒரு நாள் கென்டக்கியோட ஒரு சின்ன சிட்டில இருந்த ஹோட்டல் ஓனர் ஹார்லண்டோட அந்த யூனிக்கான ஃப்ரைட் சிக்கனை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவர் பிரான்ச்சைசிக்கு ஓகே பண்றாரு. இது ஒரு நல்ல டர்னிங் பாயிண்டா கிரீன் சிக்னலா ஹார்லண்ட் பார்த்தாரு. காலம் போக போக மத்த ஹோட்டலும் இந்த ஐடியாவை அக்செப்ட் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் KFC அப்படிங்கிற அவரோட பிராண்டு வேர்ல்டு முழுக்க ஃபேமஸாக தொடங்குச்சு. தன்னோட 70 வயசை நெருங்கும் போது ஹார்லண்ட் டேவிட் சாண்டர்ஸ் ஒரு கோடீஸ்வரனா மாறியிருந்தாரு. அவர் சந்திச்ச தோல்விகள், தீ விபத்து, எண்ணற்ற ரிஜெக்ஷன்ஸ் இதெல்லாமே ஒரு பெரிய மேனிஃபெஸ்டேஷனுக்கு முன்னால பிரபஞ்சம் அவருக்கு அளிச்ச சோதனைகள். அவர் அந்த சோதனைகள் எல்லாம் தாண்டி வந்ததுனாலதான் உலகமே வியக்கிற ஒரு வெற்றி அவரால் அடைய முடிஞ்சது. ஹார்லண்டோட கதை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக் கொடுக்குது. உங்க கனவு எவ்வளோ பெருசோ அந்த அளவுக்கு நீங்க சந்திக்கக்கூடிய சோதனைகளும் பெருசா இருக்கும். ஆனா விடாமுயற்சியோட போராடினா, நம்பிக்கையை எந்த சூழ்நிலையும் இழக்காம இருந்தா அந்த சோதனைகளை தாண்டி நீங்க உங்க கனவை நிச்சயமா நனவாக்க முடியும். ஹார்லண்ட் டேவிட் சாண்டர்ஸ்
1980ல தன்னோட 90 வயசுல முதிர்ச்சி காரணமா மரணத்தை தழுவினாரு. ஆனாலும் அவரோட இந்த ஃப்ரைட் சிக்கன் ரெசிபி இன்னைக்கும் வேர்ல்டு வைடா ஃபேமஸ் ஆகி வாழ்ந்துகிட்டே இருக்கு. உலகின் மிகப்பெரிய ஃபுட் செயின்ல KFCயும் இருக்கு. அவரோட உருவம், அவரோட புன்னகை, அவரோட யூனிக்கான சிக்கன் டேஸ்ட் இதெல்லாமே ஒரு நாளும் மறையாது. அவரோட லைஃப் ஜர்னி நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, வயசோட தடை இல்ல, தோல்வி ஒரு முடிவில்ல. பிரபஞ்சம் உங்களை சோதிச்சுக்கிட்டே இருக்கலாம், ஆனா உங்க இன்ட்யூஷன் மேலையும் உங்க கனவு மேலையும் நீங்க நம்பிக்கை வச்சீங்கன்னா உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் கண்டிப்பா உண்மையாகும். அது வரைக்கும் பொறுமையா இருங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. இந்த வீடியோ பாக்குற நீங்க சாண்டர்ஸை விட மோசமான சிச்சுவேஷன்ல இருக்கலாம். பட் ஒண்ணு மட்டும் நினைச்சுக்கோங்க, இது நிரந்தரம் இல்ல. அந்த சோதனையை விட உங்க மன வலிமை, உங்க கனவு பெருசு. So don't lose your hope. Keep going. ஒரு கல்லு தன்னை செதுக்க இடம் கொடுக்கும்போது தான் அழகான சிலையா மாறுது. ஒரு களிமண் தன்னை மிதிக்கிறதுக்கும் நெருப்பால சுட்டெடுக்கிறதுக்கும் இடம் கொடுக்கும்போது தான் அழகான பொருளா வணையப்படுது. சோ தோல்வி, கஷ்டத்தை பார்த்து பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, உங்க கோல்ல இருந்து பின் வாங்காதீங்க. அதெல்லாமே உங்களை அழிக்கிறதுக்காக இல்ல உங்களை இன்னும் பெட்டரா மாத்துறதுக்கான கருவியா பாருங்க. தோல்விகளை வெற்றிக்கான படிக்கட்டுகளா மாத்துங்க. ஒரு நாள் நீங்களும் உங்க கோலை அடைஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.